இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியும். நான்லாம் எங்க காலத்துல பொங்கல் பண்ணப்ப எங்க அம்மா எல்லாம் டீச்சர், அவங்க எல்லாம் ஓரளவு தான் பொங்கல் பண்ணுவாங்க, ஒரே தடியா பண்ண மாட்டாங்க. எனக்கெல்லாம் இப்ப என்ன வேலைன்னு வச்சுக்க, பானையை கொண்டு வந்து வச்ச பிறகு முதல்ல பானையில என்ன ஊத்துவாங்க, பானையில முதல்ல என்ன ஊத்துவாங்க, தண்ணி ஊத்துவாங்க. தண்ணி ஊத்தி கொஞ்சம் பொங்கின பிறகு பால் ஊத்துவாங்க. அந்த பால் ஊத்துறப்பெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அம்மா பால் ஊத்திட்டாங்க பால் ஊத்திட்டாங்கன்ட்டு. அந்த பானையிலேருந்து பால் பொங்கும். இப்ப இங்க வச்சிருக்கிற மாதிரி வாத்தியமெல்லாம் கிடையாது. வீட்டில் எவர் சில்வர் தட்டு இருக்கும், அந்த பொங்கலை பத்த வைக்க சுள்ளி குச்சி இருக்கும். அந்த எவர் சில்வர் தட்டை எடுத்து எங்க அம்மா, டே ரெடி ரெடி ஸ்டடி அப்படிம்பாங்க. நாங்க எல்லாம் ஒரு எவர் சில்வர் தட்டு, அதுல வேற தட்டை எடுக்கிறப்ப எங்க அண்ணன் சொல்லுவான், ஏ ஏன் தட்டை எடுத்துட்டா அப்படிமா. அவன் தட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு ஏன் தட்டை நான் எடுத்துட்டு கையில கொச்சி வச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த பால் உள்ளே இருந்து பானையிலிருந்து மெல்ல மெல்ல எலும்பி 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 நுரை பொங்க எந்த திசையை நோக்கி இந்த பால் பொங்குகிறது என்பதை என் தாய் பார்ப்பால். பொங்கிய அடுத்த வினாடி கையிலே வைத்திருக்கிற தட்டால் குச்சியில் தட்டி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுவோம்.